இல்ல 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 பிரீதா எதுவும் செய்ய வேண்டாம். பிரீதா எதையுமே செய்யாம ஜெயிச்சிடுவாளே. இல்ல அது எப்படி ஜெயிப்பாங்க? உட்காந்துட்டே கேம் விளையாடலாம்ல. கண்ணை இமைக்காம கண்ணோட கண்ணை பார்க்கணும். யார் முதல்ல இமைக்கிறாங்களோ அவங்க அவுட். ரைட்? உனக்கு ரொமான்ஸ் பண்ண வாய்ப்பு வேணும்ல. சரி, ரெடி? தோத்துட்டான். இல்ல கரண் வேணுனே தான். இல்ல இவதான் என்ன இல்ல தோக்கடிச்சா. நீ வேணுனே தான் இப்படி பண்ண. இல்ல இவதான் என்ன தோக்கடிச்சா. இவதான் வின்னு. நான் ஒண்ணு கரணை தோக்கடிக்கல. கரண் தான் என்ன ஜெயிக்க வச்சிருக்கான். ஐயோ போதும் காதல் பறவைகளா, இன்னும் விளையாட்டு ஜாஸ்தி இருக்கு. நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. புரியுதா? கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இருங்க. இப்ப நான் டான்ஸ் பண்ண போறேன். இருங்க. நல்ல வாய்ப்பு, நல்ல இடம், நல்ல மாடி, பார்ட்னர் இருக்கா. வாடி. எனக்கு என்ன செய்றீங்க? மியூசிக். நான் சொல்றேன். சரி, இப்பல இருந்து நீ ஹஸ்பண்டா இருக்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடு. ஓகே, இப்பவே 20 புஷ்-அப்ஸ் பண்ணி காட்டு. சோ ஈஸி. இப்ப வா. ஆமா, இப்பதான். கம் ஆன் ப்ரோ, கம் ஆன். சோனா, இப்படியா? கம் ஆன் யா, ஜஸ்ட் 20 புஷ்-அப். சரி, ஓகே வா. அதையும் பண்ணிரலாம். வெரி இங்கே பண்றேன். 1 2 3 4 5 6 11 12. கம் ஆன் யா. only 10. கரண், ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா என்னோட வருங்கால மனைவி என்ன புஷ்அப்ஸ் எடுக்க வைப்பான்னு எனக்கு தெரியல. நான் நாளையில இருந்து உங்க கூட ஜிம்முக்கு வரேன்ப்பா. டன். வெரி நான் குட். அவுட். வைஃபி, எல்லாருக்கும் டைம் வரும். நான் இப்போ உன்கிட்ட பயங்கரமா கேள்விப்பட்டதை பண்ண போறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ கரனோட ஹேம் ரெஸ்லிங் பண்ணி ஜெயிப்பியாமே. கரண் நீ என்கிட்ட எப்போதுமே தோத்துருவேன்னு சொன்னான். Such a liar, yeah?
ஓ ஹலோ, நான் ஒன்னும் போய் சொல்ல, நீ தான் போய் சொல்ற. நான் எப்பவும் ஜெயிச்சிட்டு தானே இருந்தேன். ஏய் இவ போய் சொல்றா, எப்பவுமே இவ என்கிட்ட தோத்துருவா. நான் தான் எப்பவும் ஜெயிப்பேன், நீ தான் தோத்த. நம்பவே முடியல. அன்பிலீவபிள். நம்பவே முடியல. இப்படி ஒல்லியா இருக்க பொண்ணுகிட்ட நீ தோத்துருவியா கரண்? சரி வா விளையாட பார்த்தலாம். ஓகே, ஒரு வேலை பண்ணலாம். இப்ப போட்டி ஆரம்பிக்கலாம். யார்கிட்ட எவ்வளவு பலம் இருக்குன்னு பார்க்கலாம். மிஸ்டர் ஹஸ்பண்ட், நான் தான் ஜெயிப்பேன் பாருங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆஃப் கோர்ஸ். சரி, ஒரு வேலை பண்ணலாம். ஒருவேளை நான் ஜெயிச்சேனா ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நடக்கும். அதுல நான் தான் क्वेश्चन கேட்பேன், ஆன்சர்ஸ் நீங்க 2 பேர் தரணும். அதனால என்ன ஆகும்னா நான் உங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுப்பேன். லெட்ஸ் கோ. ஓகே ஓகே, டன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். Sonakshi, come on Sonakshi, you can do it. Sonakshi. Come on அண்ணா. Come on Anna, come on. அட பாத்து பாவ கையு. ஏய் மேட்ச்னு வந்துருச்சுன்னா நான் அதெல்லாம் பார்க்க முடியாது, ஜெயிச்சாகணும். அட என்னக்கா, இங்க என்ன கொலவெறியோட அடிச்சுக்கவா செய்றாங்க? ஆர்ம் ரெஸ்லிங் தானே, கேம் தானே, நடக்கட்டும் பரவாயில்ல பரவாயில்ல, இவன் தான் தோப்பான். எங்க போற? மேட்ச் போயிட்டு இருக்குல்ல, உட்கார். இதோ வந்துடுறேன். Well done Sonakshi. நான் தான் சொன்னேன்ல, இந்த கரண் எப்பவுமே என்கிட்ட தோப்பான்னு. இதெல்லாம் cheating. ஹலோ, என்ன சீட்டிங்? அது ஆக்சுவலி பிரீதா. ஓ, அப்போ மாமா கேம்ல இல்ல, காதல்ல தோத்துட்டாரு. அட காதல்ல தோத்து ஜெயிக்கிறவங்க தாண்டி உண்மையான ஹீரோ. யாரு யார்கிட்ட தோத்தாங்கங்கறத விடுங்க. யாரு யார தோக்கடிச்சாங்களோ அவங்கள பத்தி பேசலாம். சரி, கேள்விதானே கேளு போ. ஓகே ஓகே, சரி அப்போ கேம் ஆரம்பிக்கலாமா? ரேபிட் ஃபயர் ரவுண்ட். எந்த ஆன்சரா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லணும். சோ, என்னோட முதல் கேள்வி, சீக்கிரம் ஆன்சர் பண்ணு. ஓகே, யாரு யாருக்கு முதல்ல சாரி சொல்லுவாங்க? இட்ஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் சாரி கேட்பேன். ஆனா நான் தான் அதிகமா சாரி நான் தான் சொல்லிருக்கேன். அதிகமா கேட்பேன். அட இன்னும் சொல்ல போனா நான் தான் அதிகமா சாரி சொல்றேன். சாரி சொல்றதே பழக்கமாயிடுச்சு. அதனால கரணே எத்தனை வாட்டி தான் என்கிட்ட சாரி சொல்லுவேன்னு கேட்பான். ஏன் ஏய் சொல்றேன்னு இவ எனக்கு போய் தெரியாது. சொல்றா, நான் தான் அதிகமா சாரி கேட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இவ நம்பர் ஆஃப் சாரிஸ் நான் தான் அதிகமா சொல்லிருக்கேன். என்னோட நம்பர் ஆஃப் சாரிஸ். ஒரு நிமிஷம் இரு, நான் இதை கத்துக்கிட்டதே டாடி கிட்ட தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வைஃப் கிட்ட சாரி கேட்கணும்னாரு. அப்பதான் சண்டை வராதா இல்ல? அட ஃப்ராடு பையலே, நீ அடி வாங்கினா என்னைய அடி வாங்க வைப்பியா? மகேஷ், நீங்க கரனுக்கு சாரி சொல்ல கத்து கொடுத்தீங்களா? இல்ல நான் எப்படி கத்து கொடுப்பேன்? அவனே தான் சொல்றான், என்ன அசிங்கப்படுத்துறான். நான் சொன்னல கரீனா, மகேஷ் ஒரு பைந்தாங்கோலி, அதுவும் பொண்டாட்டி தாசன். மம்மி, இந்த மாதிரி அசிங்கமா பேசுறதுல நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நாங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல டைம் பாஸ் பண்றீங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்களாம் கிரேட். நான் மகேஷ், என்னோட பையன் கரண். நான் கிரேட் வாணி. வெரி குட். செகண்ட் क्वेश्चन, யாரு யார அதிகமா தொல்லை பண்ணுவாங்க? நீ தான் தொல்லை பண்ணுவ. நீ தான் என்ன தொல்லை பண்ணுவ. நீ தான் ரொம்ப தொல்லை பண்ணுவ. எக்ஸ்கியூஸ் மீ. ஆரம்பிச்சிட்டாங்கயா. ஓகே. தேர்ட் क्वेश्चन, யாரு யார்கிட்ட நிறைய பொய் சொல்வாங்க இல்லனா விஷயத்தை மறைப்பாங்க? வாட்? நீ கையை முதல்ல கீழே இறக்கு. அதிகமா நான் தான் போய் சொல்லுவேன், சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆல்வேஸ் ரைட்? ராங். நான் கூட போய் சொல்லுவேன்.
நானும் பல வாட்டி உண்மைய மறைச்சிருக்கேன். ஆனா அதுல என்ன வித்தியாசம்னா, நான் சொல்லாம யாருக்குமே அது பொய்ன்னு தெரிய வராது. சும்மா சொல்றா கேம்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக. நீ அடுத்த கொஸ்டின் கேளு. ஓகே, இப்போ என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, யாரு யார ரொம்ப அதிகமா காதலிக்கிறது? ஆப்வியஸ்லி நான் தான். இல்ல உன்கிட்ட இதுக்கு ஆன்சரே இருக்காதே. ஏன்னா இவளை ரொம்ப காதலிக்கிறது நான் தான். இங்க பாருப்பா, இது புருஷன் பொண்டாட்டிக்கு உள்ள நடுவுல இருக்கிற பிரச்சனை. இது அவங்களே பாத்துக்கிட்டோம். நீங்க அடுத்த இடத்துக்கு போங்க. சரி சரி சரி. கரண், டேர். நீ ஏதாவது ஒரு டேரை சொல்லு. அது கேட்டது இந்த பிருத்திவினால செய்யவே முடியாதுன்னு தான் தோணும். அண்ட் அந்த டேரை பிருத்வி செஞ்சு காட்டுமா? யோசிச்சு சொல்லு. யோசிச்சிட்டேன். எப்படி நீ தோத்தியோ? அப்படி தோக்க மாட்டேன். என்ன நான் தோக்குறவனே இல்லல்ல. நான் பாட்டுக்கு என்ன வேணா சொல்லிடுவேன். எதுவா இருந்தாலும் சரி சொல்லு. ஏன்னா பிருத்வியால செய்ய முடியாதது எதுவுமே இல்ல. ஓகே, என்டர்டெயின்மெண்ட் ஃபுல் டோஸ்ல வேணும். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வேணும். டன். நான் என்ன செய்யணும்னு சொல்லு. பாடு. அழகான பாட்டு பாடு. ஃபேமஸான எவ்வளவு பாட்டு இருக்கு. அதுல இருந்து உன் இஷ்டத்துக்கு ஒரே ஒரு பாட்டு எடுத்து நல்ல பாட்டா பாடு. ஏய், என்ன இது? இட்ஸ் a dare. கம் ஆன் பிருத்வி, பாடு. என்னாச்சு? பாட முடியாதா? அப்ப விடு. கோழி மாதிரி நில்லு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கோழி மாதிரி 10 செகண்ட் கூட நிக்க மாட்டேன். வேற என்னதான் பண்ணுவ? வாவ், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. Thank you. So proud of you. Thank you. வாங்க. கரண், நீ எனக்கு டேர் கொடுத்த ரைட். இப்போ ஏன் டர்ன்.
இப்போ நான் உனக்கு டேர் கொடுப்பேன். அதை நீ செஞ்சு காட்டணும். சொல்லு சொல்லு, என்ன பண்ணும்? நீ என்ன ஆடி பாட வச்ச, ரைட்? ஸோ இப்போ நான் சொல்றதுனால நீ கிக்லி பண்ணணும். யா, கிக்லி செஞ்சிருவோம். யார் என்னோட பார்ட்னர்? இதை ஏன் கேட்கணும்? நான் தான். பாட்ட போடுங்க. ஐயோ ஓகே. பிரீதா உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஐயோ ஓகே. உனக்கு ஒண்ணும் ஆகல? ஹலோ, ஸ்லிப் ஆனது எனக்கு. எல்லாரும் பிரீதா கிட்ட விசாரிச்சிட்டு இருக்கீங்க. நீ நல்லா தாண்டா இருப்ப. பிரீதா, இஸ் எவ்ரிதிங் ஓகே? நானும் உன்கிட்ட போய் சொல்லுவேன். அண்ட் நானும் பல முறை உண்மைய மறைச்சிருக்கேன். பிரீதா சொன்னது ரொம்ப கரெக்ட். இவ பொய்யும் சொல்வா, உண்மையும் மறைப்பா. இந்த முறை இவ ரொம்ப பெரிய உண்மையை மறைச்சிருக்கா. கிரீஷ் ரிப்போர்ட் எப்ப வரும்னு பிரீதா கேக்குறா. நாளைக்கா? வெரி குட். நான் எவ்வளவு அழகா இருக்கேன். யார் கண்ணும் பற்றக்கூடாது. யார் இப்படி இரிட்டேட் பண்றது? ஜஸ்ட் பியூட்டிஃபுல். உனக்கு அறிவில்லையா? போன் கட் பண்ணா பிஸியா இருக்குன்னு அர்த்தம். நீ அடிக்கடி போன் பண்ற, என்ன விஷயம்? மேடம், நான் கொரியர் பாய் மேடம். சாரி சாரி. நீ ஒரு வேலை பண்ணு, டெலிவரி கொடுக்க சீக்கிரம் வந்துரு, சரியா? மேடம், என்ட்ரன்ஸ்ல கொடுத்துருவா? இல்ல இல்ல இல்ல, அங்கெல்லாம் கொடுக்காத. நானே பர்சனலா வந்து டெலிவரியை வாங்கிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணு, ஓகே? ஓகே மேடம். இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். இப்ப பிரீதா பத்தின பிரெக்னன்சி உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அண்ட் அந்த உண்மைய நானே எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன். பிருத்வி, எழுந்துருங்க. குட் மார்னிங். எழுந்துருங்க. உங்களுக்காக சூடா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி. எழுந்து குடிங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை எழுப்ப எனக்கு தோணவே இல்ல. நீங்க தூங்கும் போது எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க தெரியுமா? கிருத்தி, நீ எழுப்பினாலதான் எந்திரிச்சேன். இல்லனா போனுடைய அலாம் 25-30 தடவை அடிக்கிற வரைக்கும் நான் எழுந்திருக்கவே மாட்டேன். இன்னைக்கு எழுந்துதானே ஆகணும். நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு ஸ்பெஷலா டீ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. லோ சுகர், நல்ல ஸ்ட்ராங்கா. என்ன ஒரு அதிர்ஷ்டம் இல்ல? டீக்கா? எனக்கு காலையிலேயே பொண்டாட்டியோட இப்படி உட்காந்து குடிக்கிற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குல்ல. எனக்கு என்னமோ சூரியன் எனக்காகவே உதிச்ச மாதிரி தான் இருக்கு. முதல் டீ, முதல் காதல். டீய குடிங்க. நீங்களும் உங்க பேச்சும். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து டீயை குடிக்கிறேன். ஓகே? ஓகே. ஓகே.
அது அது வந்து அது உங்க பெட்டை சரி பண்ணிட்டு இருந்தேன். பெட் கொஞ்சம் கலைஞ்சு போயிடுச்சுல, அதான் அத சரி பண்ணிட்டு இருந்தேன். சாரி. வாஷ்ரூம்ல டவலும் இல்ல, டூத் பிரஷும் இல்ல. கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப்? அது ஆக்சுவலி இந்த ரெசார்ட்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. நான் போய் கொண்டு வரேன். ஓகே? பரவாயில்லையே, இந்த பொண்ணுக்கு என் மேல காதல் வந்துருச்சு. ஆனா எந்த பொண்ணு நான் காதலிக்கிறேன்னா அவளுக்கு என் மேல சுத்தமா அன்பே இல்ல. அன்புக்கு பதிலா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா இவ என் லைசன்ஸ் வாங்கின மனைவி, இவ என் மேல ரொம்ப அன்பா இருக்கா. பரவாயில்ல, இவ்வளவு நல்ல ஸ்வீட்டான பொண்ணுதான். என் ஓம ஸ்வீட் ஹோம் ஆக்கிடுவா. லைஃப்ல முதல் முறை மனைவி சேவை பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல, இப்பதான் புருஷங்கிற ஃபீலிங்கே வருது. ஆக்சுவலி ஐ திங்க் இவளோட கூட என் லைஃப் செட் ஆகலாம்ல. பட் காதல் இல்லைன்னா என்ன, இப்போ மெல்ல மெல்ல அதுவும் செட் ஆகிடலாம்ல. அப்புறமா அந்த அரையும் குறையமா கட்டிட்டு வந்த ஷெரின் பேபியை விட்டு தள்ளிடு. பிருத்வி, ஓ காட், இதை நினைச்சு பயந்தனோ அதுவே நடந்துருச்சு. யார் இங்க வரக்கூடாதோ அவளே இங்க வந்துட்டா. பிருத்வி, நீ காலி. சீக்கிரம் வா. பிரீத்தாவோட ரிப்போர்ட் வந்துருச்சு, என் கூட வா. ஒன் செகண்ட். என்ன ஆச்சு? வயிறு சரியில்லைப்பா. அடிக்கடி வாஷ்ரூம் போக வேண்டியதா இருக்கு. நீ போ, நான் வரேன். சரி. என்னது 2 டீ கப்? துபாயில இருந்து திரும்பி வந்ததுல இருந்து 2 கப் டீ குடிக்கிற வரைக்கும் வயிறு கிளீனே ஆக மாட்டேங்குது. இப்போ அது பழகி போயிடுச்சுல. ஓவரா டீ குடிக்கிறல்ல, அதான் அடிக்கடி வாஷ்ரூம்க்கு போற. கம்மியா டீ குடி. டீ குடிச்சா வயிறு கெட்டு போயிடுமா என்ன? ஏய்